12th business mathsல chapter 2 integral calculusல தொகை நுண்கணிதம்ல important 2 mark question, 3 mark question, 5 mark questions English medium and Tamil medium ரெண்டு பேருக்குமே வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி chapter 1 important போட்டாச்சு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம்ஸ்குள்ள இருந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ் வரையும் நீங்க என்னெல்லாம் படிக்கணும், இந்த சாப்டர் எடுத்தோம்னா என்னெல்லாம் கண்டிப்பா படிச்சிருக்கணும், அந்த இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பிஸ்னஸ் மேக்ஸ் பொறுத்த வரையும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு மேக்ஸ் தான். அதாவது ஜென்ரல் மேக்ஸை விட காட்டிலும் பிஸ்னஸ் மேக்ஸ் ஈஸி. ஆனால் அதை நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக தெரியும். ஸோ இதில் இன்னொரு ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேக்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும் பொழுது ஒரு மெத்தடில் இருக்க சம்ஸ் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அதே மெத்தடில் இருக்க மற்ற சம்ஸை வந்து நம்ம இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா மற்ற சம்ஸை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸை பொறுத்தவரையும் மெமரி பண்ணாதீங்க, புரிஞ்சு ஒர்க் அவுட் பண்ணுங்க. புரியுதுங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க் 5 மார்க்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். நம்ம சேனலில் தொடர்ச்சியாக வந்து போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் 12th வீடியோஸை அப்டேட் பண்ணிடுவேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாங்கள் போடுற எஃபர்ட்டுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டிவ் தான் ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ என்னென்ன இம்பார்ட்டன்ட்டு பார்த்துருவோம் வாங்க. 2.1ல ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 2 மார்க் கொஷின் நம்பர் 2, 7, 8 இது எல்லாமே வந்து 2 மார்க் கொஷின்ஸில் இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது 3 மார்க் கொஷின்ஸில் கொஷின் நம்பர் 4 இம்பார்ட்டன்ட். 5 மார்க் கொஷின்ஸில் கொஷின் நம்பர் 6 இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸில் 2.2, 2.3, 2.4 இந்த 3 சம்முமே 2 மார்க்ஸில் கேட்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸ். அடுத்து 3 மார்க்ஸில் என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா எக்ஸாம்பிளில் 2.5, 2.6 இதெல்லாம் 3 மார்க்ஸில் கேட்கக்கூடிய எடுத்துக்காட்டு கணக்குகள் எக்ஸாம்பிள்ஸு. 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா 2.8 வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட் சம். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து 2.2ல ஃபர்ஸ்ட் சம் வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. அதே வந்து எக்ஸாம்பிள் சம் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸில் 2.10 நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 3 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 3, 4, 8 இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் சம்மில் 3 மார்க்ஸில் 2.11, 2.12 நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா 2.2ல கொஸ்டின் நம்பர் 5 and 6 இம்பார்ட்டன்ட் சம்ஸ். இதில் எக்ஸாம்பிளில் 2.13 and 2.15 இம்பார்ட்டன்ட். 2.13 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 2.3ல பாருங்கள், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சம் 2 மார்க்ஸில் வருது, தேர்ட் சம் 2 மார்க்ஸில் வருது, 5th, 6th, 7th 5, 6, 7 இது 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. எக்ஸாம்பிள் சம்ஸில் 3 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட் 2.16, 2.19. 5 மார்க்ஸில் 2.18 இம்பார்ட்டன்ட். 2.4 பொறுத்த வரையும் உங்களுக்கு 2 மார்க்ஸில் கொஷின் நம்பர் 1, 5 பார்த்துக்கோங்க. கொஷின் நம்பர் 2, 3 இது 3 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட். 5 மார்க்ஸில் கொஷின் நம்பர் 4 மட்டும் பாருங்கள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் சம்ஸில் 5 மார்க்ஸில் 2.22 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். 3 மார்க் கொஷின்ஸில் எக்ஸாம்பிளில் 2.23, 2.24 இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். 2.5ல பார்த்தீங்கன்னா 2 மார்க் சம்ஸ் கிடையாது. 3 மார்க்ஸில் தேர்ட் சம் வெரி இம்பார்ட்டன்ட். 5 மார்க் சம்ஸில் கொஷின் நம்பர் 2ம் 6ம் நல்லா பாருங்கள். எக்ஸாம்பிள் சம்ஸில் 5 மார்க்ஸில் 2.26, 2.28 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2.6 பொறுத்த வரையும் 2 மார்க் கொஷின்ஸில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். அதே எக்ஸாம்பிளில் 2 மார்க்ஸில் 2.30 இம்பார்ட்டன்ட். 3 மார்க்ஸில் 9th சம்மும் 13th சம்மும் இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள்ஸில் 2.32, 2.33 இம்பார்ட்டன்ட். 4th கொஸ்டின், 5th கொஸ்டின், 6th கொஸ்டின், 7 4, 5, 6, 7 இது எல்லாமே 5 மார்க்ஸில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் சம் பார்த்தோம்னா 2.34, 2.38 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 2.7 நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 1 2 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட். அதே 2 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளில் 2.50 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13, 16 இது 3 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிளில் 2.54, 2.55 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 2, 6, 10, 11, 15 இது எல்லாமே 5 மார்க்ஸில் வெரி இம்பார்ட்டன்ட். 2.47 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் எக்ஸாம்பிள் சம்ஸ். 2.8ல ஃபர்ஸ்ட் சம் 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. அடுத்து 5, 7, 9 இது மூணுமே இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். அதில் 7ம் 9ம் வெரி 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 இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக படித்தாகணும், மிஸ் பண்ணிடாதீங்க. அதில் எக்ஸாம்பிள் பாருங்கள். 2.67, 2.73,
2.74. இது மூணுமே இம்பார்ட்டன்ட். அடுத்து 2.9ல உங்களுக்கு 3 மார்க்ஸில் கொஷின் நம்பர் 1ம் 3யும் நோட் பண்ணிக்கோங்க. 5 மார்க்ஸ் சம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸில் 2.78, 2.79 எக்ஸாம்பிளில் 5 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட். அதே 5 மார்க்ஸில் எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 3யும் கொஷின் நம்பர் 4ம் இம்பார்ட்டன்ட், அதாவது 2.9ல. சரிங்களா? ஸோ 2.9ல 1ம் 3யும் 3 மார்க் கொஷின் சொன்னேன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2.75, 2.76 இது ரெண்டுமே வந்து 3 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுதுங்களா? அடுத்து 2.10 எடுத்துக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சம்மில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன் இது மூணுமே 2 மார்க்ஸ். அடுத்து கொஷின் நம்பர் 2 3 மார்க்ஸ். அடுத்தது 2.11ல 5 மார்க்ஸ் கொஷின், ஃபர்ஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். அதில் செகண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு கணக்குகள் பார்த்தீங்கன்னா 2.82, 2.83 இம்பார்ட்டன்ட், 2.83 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ சாப்டர் 2ல உங்களுக்கு பெரிய எக்ஸசைஸ், பெரிய சாப்டர் இது பார்த்தீங்கன்னா 2.1லேருந்து 2.11 வரையும் இருக்குது. ஸோ இதை வந்து உங்களுக்கு நான் டெக்ஸ்ட் புக்கில் சொன்னாலும் லென்த்தியாக இருக்கும். ஸோ நான் எழுதி அதை ஃபோட்டோ எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணாலும் கண்டிப்பாக உங்களுக்கு புரியாத நிலையில் இருக்கும். இப்போ நான் சொன்னது கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெளிவாக புரிஞ்சுதுன்றவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்படியே சொல்லலாமா அடுத்தடுத்த சாப்டரும், இல்லை உங்களுக்கு பிடிஎஃபாக சொல்லணுமா? அது வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகும், உங்கள் நல்லதுக்காக தான். ஸோ இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக சாப்டர் 3யோட இம்பார்ட்டன்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நவர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.